ஹாய் காய்ஸ், நான் சேசந்த். நான் இப்போல்லாம் வீடியோ போடுறதில்ல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இப்போ நான் ஃபிஷ் வாங்கியிருக்கேன், சாப்பிட்றதில்ல, வளர்க்குறது. எங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட் நீ இதில் அதுக்கப்புறம் உனக்கு நீ எப்படி வளர்க்குறேன்னு பார்த்துட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் தெரியாமல் 3 மீனை கொண்டுட்டேன். அந்த 3 பவுல் இதோ. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன கண்டெய்னர்லேருந்து பெரிய கண்டெய்னராக மாற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா அது நான் இந்த டப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அழகுக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த கேமல் நிற்க மாட்டேங்குது, அதெல்லாம் நம்ம இப்படி தூக்கி வீசிடலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ஃபஸ்ட் நம்ம பிளான்ட்ஸ் போட்டுக்கலாம். மணி பிளான்ட்டு, அப்புறம் நான் என்னுடைய ஃபாக்ஸ் ஸ்டைல் இப்படி ஒன்றா இருக்கக்கூடாது, பிரித்து போடணும். இருங்க, இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி. நம்ம பிளான்ஸ் போட்டு முடிச்சாது. இப்போ நம்ம மீனை தான் போட போகிறோம். என்கிட்ட 14 மௌலி, அதுக்கப்புறம் 3 கப்பி வச்சுருக்கோம். 4 இருந்தது, 1 செத்துருச்சு. சரி, இப்போ நம்ம இதில் ஆரம்பிப்போம். பார்த்தீங்களானே தெரியும் கைஸ், நிறைய அழுக்கு இருக்குது தண்ணியில். ஃபஸ்ட் நம்ம கப்பீஸ் பிடிச்சிப்போம். ஆகா, ஒரே அதில் 3 கிடச்சிருச்சு, விட்டுருவோம். இந்த மௌலிஸ் தான் ரொம்ப குறும்பு பண்ணும், இதை பார்த்துக்கலாம். இது போயிடுச்சு. நம்ம இந்த பவுலில் பிடிச்சிக்கலாம். இப்படி கையை வச்சுக்கணும். அடுத்தது என்கிட்ட ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட் இருக்குது. ஒயிட் ஏற்கனவே 2 செத்துருச்சு இதுக்கு முன்னாடி. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இதை சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணோம், அதனால தான் இவ்வளோ பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒயிட் மீன் பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு மீன் இருக்குது. இந்த பவுல் நம்ம முடிக்கிறோம். இது சிக்க மாட்டேங்குதே. இது நம்ம போட்டாச்சு. இப்போது இந்த கண்டெய்னரில் பிடிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஒரு மேலே கொஞ்சம் துள்ளும், பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். ஐயோ, போட்டாச்சுங்க. துள்ளுங்க மீன். இதில் இந்த கண்டெய்னர் ரொம்ப இது பண்ணுது. இது பாருங்கள், ரொம்ப துள்ளுது இந்த மீன். விட்டாச்சுங்க. இன்னும் ஒரு கண்டெய்னரில் இதில் தான் அதிகமாக மீன் இருக்குது. இது பிடிக்கிறது கஷ்டம், அதனால் நம்ம கை விட்டே பிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. பார்த்தீங்கன்னாலே என்கிட்ட ஒரு 2 பிளாக் தான் இருக்குது. அதே விட்டாச்சு. இன்னொரு 3 மீன் தான் இருக்குது. கையில் சிக்க மாட்டேங்குது. ஒன்று பிடிச்சி ஒன்றா போடுவோம். இப்போ கையில் 2 கிடச்சிது. இதுதான் நம்மளோட இது. இங்கெல்லாம் பாருங்கள், ஒரே இதாக போய் பிளான்ட் சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் எடுத்து வீசிடலாம் வெளியே. நம்மகிட்ட இவ்வளோ எங்கெங்க கப்பீஸவே காணோம். அங்கே இருக்குது.
ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.